ஹலோ பேஸ் ஐவரும் வணக்கம். தலையை மாத்தி சாதனை பண்ணிருக்காங்க உலக ஆராய்ச்சியாளருங்க. ஒரு அதிசயமான நிகழ்வு தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். உறுப்புகள்னு பாத்தீங்கன்னா இதயம், நுரையீரல், கல்லீரல், கண், காது, தோல், எலும்பு இது அனைத்துமே மாற்று அறுவை சிகிச்சையை செய்யலாம். சமீபத்தில் கூட மலை மாற்று அறுவை சிகிச்சை கூட செஞ்சாங்க. தப்பா நினைக்காதீங்க, வயிற்றுல இருக்கிற நல்ல நுண்ணுயிர் எண்ணிக்கையை உயர்த்ததான் இந்த நடவடிக்கை. ஏன் முகமாற்று அறுவை சிகிச்சை கூட பல காலமா இருக்குது. இதெல்லாம் மூளை இருந்த ஆனா மற்ற உறுப்புகள் செயல்படும் நிலையில் இருந்த அவர்களிடமிருந்து தான் எடுக்கப்படுது. ஆனா முக்கியமா கவனிக்கணும், தலைமாற்று அறுவை சிகிச்சை சாதாரண விஷயம் கிடையாது. ஆனா இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு நம்ம எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் போதே அது நடந்திருக்கு, நடத்திட்டாங்க. சார்லஸ் குத்ரி என்பவர் தான் முதல்ல ஒரு நாயோட தலைய இன்னொரு நாயோட உடலோடு சேர்த்து இணைச்சு அறுவை சிகிச்சை செஞ்சாரு. ஆனா இந்த முதல் சிகிச்சை பலனளிக்கவே இல்லை. 1970 குரங்குல இந்த தலைமாற்று அறுவை சிகிச்சையை ராபர்ட் ஒயிட் செஞ்சாரு. 8 நாட்களுக்கு மோப்பம், சுவையுணர்வு, நரம்பண்டல இயக்கம் அப்படின்னு அந்த தலை உடலோடு இணைஞ்ச அந்த குரங்குல இருந்து நன்றாக செயல்பட்டது. பின்பு மூச்சை விட்டது. முக்கியமா பல சோதனைகளை உயிரோடு உள்ள எலிகள் மீது தலைமாற்று செஞ்சிருந்தாலும் 2015 2000க்கும் மேற்பட்ட எலிகளை சோதனை செஞ்சு தலையை மாற்றி வச்சு சாதனை படைச்சாரு. கடைசியா 2017 முதல் தலைமாற்று அறுவை சிகிச்சை செய்ய ஆரம்பிச்சாங்க, அதுவும் மனிதர்களுக்கு. இந்த மருத்துவத்துறை சொல் போலதான் முழு செயல்முறை விளக்கமும். தலையும் முடியாம வாழ முடியாம இருந்தது. ஆனா தலையை உடலோடு ஒட்டி வைக்கும் விதிகளை மிகவும் சிறப்பான விதத்துல செயல்படுத்தியிருக்காரு. 2016 ஒரு மாதிரியை உருவாக்குனாரு. அந்த மாதிரியை செயல்படுத்த ஆரம்பிச்சாரு. முதல்ல கழுத்திலும் தோலும் ஒரு கீரல், அந்த கீரல் ஒரு கோடு, முக்கியமா திருகாணி, தண்டு அப்படின்னு பல விதங்கள்ல ஒரு சோதனை வெளியிட்டாரு. தலை முழுசும் வெட்டி சோதிக்கிறது, அப்புறம் பிரித்தல் அப்படின்னு இது வளர்ந்துகிட்டே போச்சு. வெளிப்புறம் தாங்கி பிடிக்கும் சாதனம் மூலம் உடலோடு ஒட்டி வச்சாங்க. முக்கியமா தோல் கீரல் முதல் தான உடல் தலை அப்படின்னு இந்த சிகிச்சைக்கு கிட்டத்தட்ட 18 மணி நேரம் செலவாச்சு. ஆக தலைமாற்று அறுவை சிகிச்சை முடிஞ்சாச்சு. அதாவது அறுவை சிகிச்சை இறந்த உடலோட 2 உடல்களை எடுத்து ஒரு தலையவும் ஒரு உடலையும் ஒட்ட வச்சாரு. ஒத்திகையும் பார்த்தாச்சு, அதை படத்தோடு விவரிச்சாரு. எளிமையான முறையில் அவர் விளக்கினாரு. ஒண்ணுன்னு பாத்தீங்கன்னா மூளையோட உயிரணுக்கள் சாகாம இருக்க தலையையும் உடலையும் உரைய வைக்கிறது. 2 கழுத்து அறுத்து தமணிகள் மற்றும் நரம்புகளை குழாய் மூலம் இணைக்கணும். குறுமையான கத்தி மூலம் தண்டுவடத்தை வெட்டணும். அதே தலையை தானம் செய்யப்பட்ட உடல் மேல் நகர்த்தி உடல் மேல வச்சு தண்டுவடத்தோடு ஒட்ட வைக்கணுமா. தசைகள், நரம்புகள், உடல் உறுப்புகள் அப்படின்னு மறுபடியும் ஒட்ட வச்சு பின்ன தோலோடு சேர்த்து வைக்கணும். ரொம்ப சிக்கலானது அப்படின்னும் விலாவரியா விளக்குனாரு. இப்ப அடுத்த கட்ட நடவடிக்கையா உயிரோடு துடிக்கும் இதயம், மூளை சாவு அடைஞ்ச ஒரு உடல்ல உயிரோடு இருக்கும் ஒரு மனிதனோட தலையை பொருத்த முடியும் அப்படின்னு மாத்திட்டாரு. முக்கியமா என்ன ஆள் கிடைக்க கொஞ்சம் கஷ்டம், நோயாளிகள் கிடைச்சாலும். ஆனா அதுக்காக ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. யாருக்கு பயன்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தசை சிதைவு நோயினால் பாதிக்கப்பட்டவங்க சிகிச்சை மூலம் பலம் பெறலாம். அந்த வகையில முதல் தலைமாற்று அறுவை சிகிச்சைக்கு தலைச்சவர் தான் வால்ரி. இவரு கல்வி சம்பந்தமான ஒரு மென்பொருள் வணிகம் செய்யறாரு. 2017 சிகிச்சைக்கு தேதி குறிச்சாங்க. தேதி குறிச்ச போதும் பல காரணங்களால தள்ளி வச்சுட்டே போனாங்க. ரென் மற்றும் கான்வேர சேர்ந்து சாத்தியப்படுத்தும் இந்த தலைமாற்று அறுவை சிகிச்சையை 50 பேர் கொண்ட பலதரப்பட்ட நிபுணர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து செஞ்சாதான் இதை வெற்றிகரமா செய்ய முடியும். அது மட்டும் கிடையாது, ஒரு உறுப்பு அறுவை சிகிச்சைக்கு பல லட்சங்கள் தேவைப்படும் போது உடலில் உள்ள அனைத்தையும் சேர்த்து மாற்றம் செய்யும் இந்த சிகிச்சைக்கு குறைஞ்சது 10 முதல் 100 மில்லியன் வரை செலவாகுமா. அதனாலதான் இதற்கு தேவையான பணத்தை நிதி வசூலிக்க வார்டிங் ஆர்ஃப்மேன் வியாதியில மரணத்தை நெருங்கி கொண்டிருக்கும் ஃப்ரீடோனோ நூதன முறையில ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டாரு. தன் தலை இன்னொரு உடலுடன் பொருந்திய அவருடைய படத்தை கொண்ட டிஷர்ட், தொப்பி, குவளை மற்றும் ஐபோன் கவர்களை ஆன்லைன்ல வித்தாரு. ஆனா திடீர்னு அவர் தலைமாற்று அறுவை சிகிச்சையிலிருந்து விருப்ப தேர்விலிருந்து விலகி 2018 மனம் மாறி அதுல இருந்து விலகிட்டாரு. அனுதினமும் இறந்து கொண்டே இருக்கிறாருன்னு சொல்லப்பட்ட அவருடைய உடல் தேர்ச்சி பெற்று அனைத்துக்கும் மேல அனைவருமே அதிசயிக்கும் விதத்துல அவருக்கு காதல் ஏற்பட்டு தன் மனைவியோட அவருக்கு ஒரு அழகிய குழந்தையும் இருக்குது. அதுவும் எந்த குறையும் இல்லாம பிறந்திருக்கு. அது மட்டும் கிடையாது, மேலும் தன்னுடைய கம்பெனியை தானே நடத்திட்டு இருக்கிறதாவும் அவர் தெரிவிச்சிருக்காரு. சரி, இப்ப என்ன பேசியிருந்தோம்னா தலைமாற்று அறுவை சிகிச்சை தான். இதே போல தலைமாற்று அறுவை சிகிச்சைக்காக அடுத்து யார் வராங்க அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மருத்துவர்கள்.